ஒரு வழியாக திருவிழாலாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்தாச்சு. காலையிலேயே பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வாக்கிங் போகிறாங்க. அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க. பார்த்துக்கிங்க, நம்ம தான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வாக்கிங் போகிறது எல்லாத்தையும். சரி, ஓகே, வீட்டுக்கு போயாச்சு. போயிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து எக்ஸாம். ஸோ அதனால் வந்துட்டு எக்ஸாம் கிளம்புறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆதார் கார்டோட பேங்க்கோட லிங்க் பண்ணணுமா. மொத்தம் ஃபோன் நம்பரை லிங்க் பண்ணி ஒரு வாரம் அலைஞ்சாச்சு. இப்போ ஆதார் கார்டோ பேங்க்கை லிங்க் பண்ண சொல்லி அதுக்கு போய் அப்ளை பண்ணிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வீடு இப்படி தான் இருக்குது, இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து பேஸ்ட் வாங்க போகணும். அதுக்கப்புறம் தம்பியை ஸ்கூலில் விடணும். 2 பேத்துக்கு எக்ஸாம் இருக்குது. காய்கறி ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வந்து சாப்பாடு பண்ணிவிட்டு எங்கள் நாத்தனார் கொடுத்து விட்ட உளுந்தம்பொடி, அதுதான் நல்லெண்ணெய், அதுதாங்க ஹெல்த்து. அதெல்லாம் சாப்பிட்டு தான் நல்லா வேலை செய்கிறாங்க அவங்க. நம்ம அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் இல்லையா. இனிமேல் நம்மளும் உளுந்தம்பொடி அரைக்க கற்றுக்கலாம். நான் அரைக்கிறது எப்படி அரைக்கிறேன்னு சொல்லித்தரேன். தம்பிக்கு ஒரு பேஸ்ட் வாங்குறதுக்காக டென்டல் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பசங்க வந்து பேஸ்ட் வளர்க்குறதுக்காக பக்கத்துலேயே ஒரு பொம்மை கடிகாரம் மாதிரி இந்த இதில் வந்து இவ்வளோ தூரம் அந்த மணல் வந்தோடனே விளக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த சிஸ்டர். நல்லா இருந்துச்சு. என் தம்பி என் பையனோட பொம்மையை திருவிழாவில் அம்மாச்சி வாங்கி கொடுத்த பொம்மை ஊரில் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என் தங்கச்சி போய் அங்கேயே ஓப்பன் பண்ணி பிச்சுட்டான். இவர் என்னமோ அம்மா சொல்ல கேட்குறவர் இல்லையா. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணார். ஒரே சந்தோஷம்தான். நமக்கு நம்ம பிரச்சனை தானே அவங்களுக்கு பொம்மை வாங்கி தந்திருக்காங்க. அதை வச்சு விளையாடணும்னு ஒரு சந்தோஷம். நீங்களே களை கட்டி பொம்மை பிடிச்சிருக்கா. அதுவும் அம்மாச்சி வாங்கி கொடுத்த பொம்மை சும்மாவா. ஃப்ரண்ட்டில் காட்டு வச்சு விளையாடு. பாய் பாய்.